நித்ரா மேட்ரிமோனி, அப்புறம் அந்த 1 இயர் மேட்ரிமோனி இருக்கிறது. ஆனால் இந்த அத்தனை மேட்ரிமோனியும் ஒரு தனிப்பட்ட மனிதரால் அல்லது தனிப்பட்ட ஒரு கம்பெனி, ஒரு கார்பரேட்டரா நடத்துறாங்க தவிர ஒரு சங்கம் இதுவரை உருவாக்கி இந்த சங்கம் ஒற்றுமையுடன் சேர்ந்து ஒரு நம்முடைய பர்வராஜ மேட்ரிமோனி என்ற அந்த வலைதளத்தை துவக்குவது எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே இது முதல் முறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதை நாம் எண்ணி பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சமுதாய மக்கள் இங்கு மட்டுமல்ல, வெவ்வேறு நாடுகளும் இருக்கின்றார்கள். கடந்த மாதம் கூட, இந்த ஒரு 20 நாளுக்கு முன்னாடி கூட, அமெரிக்கால இருந்து இங்கிருந்து படித்து சென்று அமெரிக்கால ஒரு இன்ஜினியரா இருக்காரு. ஆனா அவங்க குடும்பத்துல வேண்டியது என்னன்னா, மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் தான் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நிச்சயம் செய்து நம்முடைய மேல்மலையில் வந்து திருமணம் நடக்கின்றது. எனவே நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நமது சமுதாயத்திற்கு மிகுந்த அக்கறையும் அவர்களுக்கு அந்த ஒரு அன்பும் இருக்கின்றது. எனவே இந்த matrimony.com மிகவும் ஒரு சிறப்பாக அனைவரையும் ஒரு தொடர்பில் ஒரு ஒரு கனெக்டிவிட்டியை உண்டாகும் சொல்லிட்டு நான் கட்டாயம் நம்புறேன். அதே போல இந்த நிகழ்ச்சியில சொன்னாங்க, நான் தான் செஞ்சேன், நான் தான் அதிகமா பண்ணேன், கிடையவே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே நம்முடைய சமுதாயம், நம்ம சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா வரலாறு என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு சமுதாயமும் சுயநல நோக்குடன் இல்லாமல் செயல்படும் சமுதாயம் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேல செல்லக்கூடும். இது எனக்கு, நான் வந்து ஒரு ராமகிருஷ்ண மடத்துக்காக போயிருந்தேன். ஒரு ராமகிருஷ்ண மடம் வந்து பவுண்டர் பெரிய கல்கட்டாவில இருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவர் சொன்னாங்க, எந்த ஒரு சமுதாயம், எந்த ஒரு அமைப்பு மக்கள் நலனுக்காக இல்ல நலிந்த மக்களின் நலனுக்காக செயல்படக்கூடிய ஒரு சங்கம் சுயநோக்கு இல்லாமல் எது செயல்படுகிறதோ அது 100 ஆண்டுகள் வரைக்கும் போகும். அதுக்கு உதாரணம் ராமகிருஷ்ண மடம். பல்வேறு அமைப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா மதர் டெரசா, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் சுயநலம் இல்லாமல் அனைவரும் கூடி முடிவெடுத்து ஜனநாயக முறைப்படி ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அந்த நோக்கம் நம்முடைய சங்கத்திலே இருக்குது என்றுதான் நான் நம்புகின்றேன். 98ல துவங்கின இன்னைக்கு 26 ஆண்டுகள் ஆகின்றன. என்னோட நம்பிக்கை என்ன, இன்னும் 2098 வரைக்கும் 100 ஆண்டுகள் இந்த பொதுக்குழு கட்டாயம் நடைபெறும் என்ற ஒரு அளவிலா நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன். அதே போல ஒரு சங்கம் எடுத்துக்கொண்டா நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த பழைய காலத்துல நம்ம சிவாஜி படம், கல்வியும் இருக்கணும், செல்வமும் இருக்கணும், வீரமும் இருக்கணும். இந்த கல்வியும் அறிவாற்றல் உள்ள மனிதர்களுடைய ஆலோசனைகளும் இங்க இருக்கின்றது. நம்முடைய புலவர் வீரமணி, நம்முடைய ஐயா அண்ணாமலை அவர்கள், நம்முடைய சரவணன் அவர்கள், இவங்கெல்லாம் அறிவாற்றல் வந்து நமக்கு அதிகப்படியாக நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம சங்கோடைய வளர்ச்சியில வந்து முழு கவனம் செலுத்துகின்றார்கள். அதே போல வந்து செல்வம் எடுத்துக்கிட்டே நம்ம ஸ்ரீதரனை கேட்காமலே அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. நம்முடைய கடலூர் ஆர்பின் பல்வேறு ஆட்கள் இங்கே நம்ம சங்கத்தை வளர்ச்சிக்காக கொண்டு வந்து செல்விக்கிறார்கள். அதே போல தைரியம், அப்பப்ப நம்ம சங்கம் வந்து இப்ப நம்ம பரமசிவன் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இன்னும் நம்ம கூட்டம் கூட்டம் அப்பப்ப அது போல நம்முடைய சங்கத்திற்கு வலிமை சேர்க்கும் வகையில் ஒரு வீரமிக்கவர்களும் இந்த சங்கத்தில் இருக்கின்றார்கள். எனவே இந்த சங்கம் மிக சிறப்பாக இந்த 100-150 பேர் கூட்டம் இல்லை 200 பேர் கூட்டம் இருக்குன்னா இது வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம். நீங்க மணமகன் மணமகள் அறிமுக விழா வந்து பாருங்க, நிக்கிறதுக்கே இடம் இருக்காது. 4000 பேர் 5000 பேர் கூடி 18-20 ஆண்டுகளாக மிக சிறப்பாக இந்த சங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கு. எனவே இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய சரவணன் அவர்கள், நம்முடைய செயலாளர் சரவணன் அவர்கள் இந்த மணமேடையிலிருந்து அடுத்தபடியாக டெக்னிக்கலாக தொழில்நுட்பமாக மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயிலில் துவங்கப்பட்ட மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயில் சந்நிதியில் நம் சங்கத்தின் வாட்ஸ்அப் மணமேடை முதலே துவங்கி வைத்தவர் நம்முடைய சரவணன் செக்ரட்டரி. அதனை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வாட்ஸ்அப்ல வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு 50 பேர் தான் ஒரு குரூப்ல இருந்தாங்க. படிப்படியாக அது உயர்ந்து ஏறக்குறைய 5000 மேற்கு 5700 பேர் வந்து ஒரு நெட்வொர்க் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் சரணம் மற்ற நிர்வாகிகள். இந்த நேரத்தில் அவருக்கு நாம் மிகுந்த கரவ கோஷம் எழுப்பி அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதன் தொடர்ச்சியாக இந்த வலைதளம் பர்வதராஜ மேட்ரிமோனியம் என்று ஏன் நாம் வந்து உலக அளவில் எல்லாரும் பார்க்கிற மாதிரி கொண்டு போகக்கூடாது என்று
ஆலோசனை செய்து நம்முடைய தலைவர் ராகவன் அவர்கள், சரவணன் அவர்கள், அண்ணன் மாசிலாமணி அவர்கள், பெருமாள் அவர்கள், மகேந்திரன் அவர்கள், நம்முடைய பாஸ்கர் சார் அவர்கள் அனைவரும் இதெல்லாம் நாங்க சங்கத்துல கூடி பேசி இந்த மேட்ரிமோனியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் 2 ஆண்டுகளுக்கு முன் நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த தீர்மானத்துக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. ஆகவே இதை ஒரு தனிப்பட்ட ஆளோ இல்ல ஒரு தனி நிறுவனமோ செய்து விட்டார்கள் என்றால் இல்லை, அனைவருடைய ஒத்துழைப்போடு நாம் இதை துவங்கி இருக்கிறோம். இதை மிக சிறப்பாக இது செயல்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதே போல மற்றவர்கள் கூறியதை போல இதை எடுத்து சொல்ல வேண்டும். இது அனைவராலும் ஆரம்பத்தில் நாம் பொதுநல சங்கமாக இருக்கிறதுனால பாரத் மேட்ரிமோனியில், தமிழ் மேட்ரிமோனியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வரனுக்கு 25,000 50,000 வாங்குறாங்க. அதுபோல் இல்லாமல் நம்முடைய செயலாளர் அவர்கள் இது அனைவராலும் பயன்பெற வேண்டும் என்று ஒரு சிறிய தொகை 1000 ரூபாய், 1500 ரூபாய் இலைட் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி பக்கம் இருக்கிறது. அது மருத்துவ யாராருன்னா அவங்களுக்கு 4000 ரூபாய் போன்ற அந்த தொகையை நிர்ணயம் செய்து அனைவரும் பயன்படக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்திலே இது துவங்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே அனைவரும் வந்திருக்கிறீர்கள். இந்த துவக்க விழா, இந்த மேட்ரிமோனி இங்கு துவங்கப்படுகிறது. இது மென்மேலும் வளர்ந்து நம்முடைய அனைத்து சமுதாய மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று கூறி, அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.